இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியாவிற்கு விதிக்கப்பட்ட வரியை மறுபரிசீலனை செய்ய டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். பிரதமர் அன்வார் தகவல். மலேசியாவிற்கு அமெரிக்கா விதித்துள்ள வரியை மறுபரிசீலனை செய்வதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அதேவேளையில் நாளை ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து மலேசியாவிற்கு விதிக்கப்படவிருந்த வரி மீதான அறிவிப்பை ஒத்திவைப்பதற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இன்று காலை 6:30 மணியளவில் தொலைபேசி வாயிலாக டொனால்ட் ட்ரம்புடன் நடத்திய உரையாடலில் இவ்விவகாரங்களுக்கும் அவர் ஒப்புதல் அளித்திருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாளை ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து மலேசியாவின் பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று இதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இன்று காலையில் அமெரிக்க அதிபருடன் உரையாடும் வாய்ப்பு கிட்டியதாகவும் இதன் தொடர்பில் நாளை புதிய வரி விகிதம் குறித்து அமெரிக்க அதிபர் அறிவிப்பார் என்று டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் மக்கள் வாங்கத்தக்க விலை கட்டுப்படியான 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 13வது மலேசிய திட்டம் அமல்படுத்தப்படும் 2026 ஆண்டு முதல் 2030 ஆண்டு வரை 5 ஆண்டு காலகட்டத்திற்குள் 10 லட்சம் விலை கட்டுப்படியான வீடுகளை கட்டுவதற்கு அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்து உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். மடானி வீடமைப்பு திட்டம், பொது சேவை ஊழியர்களுக்கான வீடமைப்பு திட்டம், உதவி திட்டத்தின் வாயிலாக கட்டப்படும் வீடமைப்புகள், விலை கட்டுப்படியான வீடுகள் என்று பல்வேறு பெயர்களில் பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இந்த 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று பிரதமர் விளக்கினார். இந்திய சமூகத்தின் சமூகவியல் உருமாற்று திட்டமான மித்ராவின் கீழ் அங்கீகரிக்கப்படும் அனைத்தும் வெளிப்படையாகவும் அதிகமாக பயன் தரும் வகையிலும் இருப்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு ஒதுக்கீட்டையும் பிரதமர் துறை அலுவலகம் மிக கவனமாக ஆய்வு செய்து மதிப்பீடு செய்வதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். சமர்ப்பிக்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பமும் மித்ரா வழியாக மட்டுமல்லாமல் பிரதமர் துறையின் கீழ் உள்ள கண்காணிப்பு, நிதி மற்றும் நன்னெறி ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கிய தரப்பினரால் விரிவாக ஆராயப்படுகிறது என்று டத்துஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். மித்ரா திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள அனைத்து திட்டமிடல்களையும் அவற்றின் முன்னேற்றங்களையும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக கண்காணித்து வருகிறார் என்பதையும் டத்துஸ்ரீ ரமணன் தெளிவுபடுத்தினார். வழங்கப்படும் சேவைகள் உண்மையிலேயே வெளிப்படையாகவும் அதே வேளையில் இந்திய சமூகத்தில் குறிப்பாக B40 தரப்பினரின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதை உறுதி செய்ய பிரதமர் விரும்புகிறார் என்று டத்துஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். பிரதமர் அலுவலகத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உண்மை நிலவரங்களை அடிப்படையாக கொண்டதாகும். மித்ரா உட்பட பல்வேறு அமைச்சுகள் மற்றும் அவை தொடர்புடைய நிறுவனங்களின் உள்ளீடுகளினால் மிக கவனமாக ஆராயப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்முறையின் விளைவாகும் என்று இந்தியர்களின் விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றிருப்பவருமான டத்துஸ்ரீ ரமணன் விளக்கினார். இந்திய சமூகத்திற்கு உதவுவதற்காக ஒதுக்கப்படும் அரசு நிதி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு உண்மையிலேயே பயன்படுத்தப்படுவதை பிரதமர் உறுதி செய்ய விரும்புகிறார். மற்ற அரசு நிறுவனங்களின் தலையீடுகளும் எந்த தொடர்பும் இருப்பதை பிரதமர் விரும்பவில்லை என்பதை டத்துஸ்ரீ ரமணன் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வழி விளக்கினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 16வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று சவால் விடுத்துள்ளார். பொது தேர்தல் நடத்தப்படுவது குறித்து பிரதமர் அன்வார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கடந்த வாரம் கோலாலம்பூரில் நடைபெற்ற துரோன் அன்வார் பேரணியில் வெறும் 15,000 பேர் மட்டுமே திரண்டதாக அரசாங்க தரப்பு கூறுகிறது. எனவே அன்வார் பொது தேர்தலை நடத்துவதற்கு பயப்படவோ அச்சப்படவோ அவசியம் இல்லை. வெறும் இந்த 15,000 பேர் தேர்தல் முடிவை மாற்ற முடியாது. எனவே பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் அன்வார் துணிந்து நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். பொது தேர்தலை நடத்தினால் உண்மையிலேயே யாருக்கு ஆதரவு உள்ளது என்பது அன்வாருக்கு தெரிந்துவிடும் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ்காரர் ஒருவர் கத்திக்குத்துக்கு ஆளானார். இந்த சம்பவம் இன்று மதியம் கோலாலம்பூர் ஜலான் புடு ஜலான் யூவில் நிகழ்ந்தது. போலீஸ்காரரை வயிற்றில் கத்தியால் குத்திய 56 வயதுடைய நபர் அவ்விடத்திலேயே வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளார்.
அந்த நபருக்கு ஏற்கனவே 14 குற்றப்பதிவுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. புடு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர்கள் குற்றத்தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமான நபரை தடுத்து நிறுத்தி அவரின் அடையாள ஆவணங்களை பரிசோதிக்க முற்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வயிற்றில் ஆழமான கத்திக்குத்துக்கு ஆளான போலீஸ்காரர் செராஸ் சான்சலர் துவான்கோ முஹ்ரைஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சந்தேக பேர்வழி பயன்படுத்திய கத்தி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிடுவர் என்று வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது லசீம் இஸ்மாயில் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுக்குள், அதாவது வருகின்ற 2030 ஆண்டுக்குள் மலேசியாவில் அந்நிய நாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெருவாரியாக குறைக்கப்படும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நாடு 2030 ஆண்டில் கால் பதிக்கும் போது அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10 விழுக்காட்டினர் மட்டுமே இருப்பர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இன்று நாடாளுமன்றத்தில் 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்து உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். தற்போது நாட்டில் மொத்த ஆள்பலத்தில் 10 விழுக்காட்டினர் அந்நிய தொழிலாளர்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மலாக்கா மருத்துவமனையில் பணியாற்றும் 26 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆண் மருத்துவரும் பெண் மருத்துவரும் கல்வாத் குற்றத்தில் பிடிபட்டதை தொடர்ந்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவது உட்பட ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்நோக்கி உள்ளனர். இதனை மலாக்கா மாநில சுகாதார, மனிதவள மற்றும் ஒற்றுமைத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வி ஹி செம் தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநில இஸ்லாமிய சமய இலாக்காவின் அமலாக்க அதிகாரிகளால் ஒரு வாடகை வீட்டில் கையும் களவுமாக பிடிப்பட்ட அந்த மருத்துவ ஜோடியினர் சமய இலாக்காவின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மலாக்கா மாநில சுகாதாரத்துறையில் அவ்விருவரும் ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்நோக்கி உள்ளனர் என்று டத்தோ வி ஹி செம் குறிப்பிட்டார். அவ்விருவரையும் வேலை நீக்கம் செய்வது ஒழுங்கு நடவடிக்கையில் அடங்கும் என்று அவர் விளக்கினார். விசாரணை முடிவு தெரியும் வரையில் அவர்கள் மலாக்கா மருத்துவமனையில் பணியாற்றுவதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ வி ஹி செம் மேலும் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:25 மணியளவில் இஸ்லாமிய அதிகாரிகள் மற்றும் போலீசார் வாடகை வீடொன்றில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது அந்த மருத்துவ ஜோடியினர் கல்வத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.